ஒரு கேள்வி உங்களுக்கும் எழுந்திருக்கிறதா? சில நேரங்களில் கடவுள் ஏன் பேசவே இல்லை? நாம் அழுவோம், பிரார்த்திப்போம், கண்ணீர் வரைக்கும் கேட்போம். ஆனால் பதில் இல்லை. அந்த அமைதி சில சமயம் நம்மை உடைக்கும். ஆனால் ஒருவேளை அந்த அமைதி தண்டனை அல்ல என்றால், ஒருவேளை அந்த அமைதி நமக்கு தேவையான ஒரு பாடமாயிருந்தால், இது அமைதியின் கடவுளான முருகனின் கதை. கடவுள் முருகன் உங்களுடன் உங்களுக்காக இருக்கிறார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் கீழே முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். அவர் ஏன் கைலாசத்தை விட்டு பழனிக்கு போனார்? அந்த அமைதி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். கைலாசம் அது அமைதியின் மையம். அங்கிருக்கிறது ஒரு அன்பான குடும்பம், சிவன், பார்வதி, கணேஷ், முருகன். அந்த அன்பான சூழலில் ஒரு நாள் ஒரு சிறிய சோதனை வந்தது. நாரதர் அங்கே வந்தார், கையில் ஞான பழத்துடன். இந்த பழம் அறிவில் மிகுந்தவருக்கு மட்டுமே சேரும். சிவன் புன்னகையுடன் தன் இரு மகன்களையும் நோக்கினார். முருகன் இயற்கையாகவே நம்பிக்கையுடன் இருந்தான். ஆனால் சோதனை ஆரம்பித்தது. உலகைச் சுற்றி வாருங்கள் என்றார் சிவன். முருகன் உடனே தன் மயிலில் பறந்தான். ஆனால் கணேஷ் தன் தாய் தந்தையையே உலகாகச் சுற்றி வந்து பழத்தை வென்றான். முருகன் திரும்பியபோது பழம் ஏற்கனவே கணேஷுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மனம் உடைந்தது. என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் விட்டுச் சென்றது கைலாசத்தையும் அல்ல, அன்பையும் அல்ல, அவனுள் இருந்த சமாதானத்தையே. அவனின் பயணம் தொடங்கியது. அது பழனிக்கே. அமைதியில் தன்னை தேட ஆரம்பித்த ஒரு பயணம் அது. அந்த மலை மேல் ஒரு புதிய நாள் பிறந்தது. முருகன் அங்கே அமைதியாக அமர்ந்தார். காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. மனிதர்கள் நினைக்கிறார்கள் அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் அமைதி. அதுவே பதில். கடவுள் சில நேரங்களில் அமைதியாக இருப்பாரு. அவர் தண்டிக்கல்ல, உருவாக்க. நாம வாழ்க்கையில ஏன் எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு கேட்கிறோம். சரியாக அந்த நேரம்தான் அவர் அமைதியாக இருக்கிறாரு. வேலை போகும், அன்பு விட்டு போகும், நண்பர்கள் காணாமல் போகும். நாம் கடவுளே நீ எங்கே என்று கேட்போம். ஆனால் முருகன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன்னுள் இருக்கிறேன், வலிமையாக உருவாகிக் கொண்டிருக்கிறேன். மலை ஏறும் ஒவ்வொரு அடியும் ஒரு வழி. ஆனால் அந்த வழியில்தான் உண்மையான பிரார்த்தனை பிறக்கிறது. அமைதி, அதுவே முருகனின் மொழி. உலகம் ஓசையால் நிறைந்தது. ஆனால் அவர் நம்மை அமைதியில் கேட்க கற்றுக் கொடுக்கிறார். கண்ணீரின் ஒலியும் அவருக்கு தெரியும். அவர் அமைதியாக இருப்பது உன்னை விட்டு விலகியதால் அல்ல, உன்னுள் உள்ள சக்தியை விழிக்கச் செய்யத்தான். நாம் எல்லோரும் ஒரு நாள் அந்த முருகனாக ஆகிவிடுகிறோம். நம் அன்பு புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாமும் நம்மை விட்டு போகிறோம். அந்த வலி ஒரு பாடம், அந்த அமைதி ஒரு பயிற்சி. ஏன் இது நடக்கிறது என்று நீ கேட்கிறாய். ஆனால் அந்த வழியில் உனக்குள் ஒரு புதிய சக்தி வளர்கிறது. அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் உன்னை விட அவர் உன்மீதுதான் அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் புரியும். அந்த அமைதிதான் உன்னை வெளியே எழுப்பியது. பழனி மலை ஏறும் ஒவ்வொருவரும் ஐயா பேசுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அவர் சிரிக்கிறாரு. அவர் பேசாமலே பதில் கொடுக்கிறார். அமைதியாக, தாய் குழந்தையிடம் அமைதியாக இருப்பது போல அவர் நம்மிடம் அமைதியாக இருப்பார். அன்பால். அந்த அமைதி தண்டனை அல்ல, அது ஒரு உருவாக்கம். ஒரு நாள் வரும், அந்த நாளை நீ மேலே பார்த்தால் தெரியும். அவர் எப்போதும் இங்கிருந்தார். அந்த முருகா என்ற ஒரு சத்தம் 1000 வார்த்தைகளை விட ஆழமானது. அவர் பேசவில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் முழங்கினார். நீ வலியை வெற்றிகரமாக கடந்து வந்தாய். அதற்காகவே அவர் அமைதியில் இருந்தார். பழனி அது ஒரு இடம் அல்ல, அது உன் உள்ளத்தின் உச்சி. வாழ்க்கை உன்னை உடைக்காது, அது உன்னை உயர்த்தும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு போகவில்லை,
நான் உன்னுள் மாறிக்கொண்டிருக்கிறேன். இனி அமைதி உனக்கு பயமில்லை, அது உனக்கான ஆசீர்வாதம். அமைதியில் நீ கடவுளை தேடியாய், ஆனால் உண்மையில் அவர் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தார். அந்த மலை அமைதியாக நிற்கிறது. அந்த அமைதிக்குள் 1000 கதைகள் ஒளிந்திருக்கின்றன. அதே அமைதியே உன் இதயத்திலும் இருக்கிறது. முருகன் பேசவில்லை என்றால் கவலைப்படாதே. அவர் உன்னுள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் குரல் ஒலி இல்லை, அது அமைதியின் துடிப்பு. இந்த வாழ்க்கை ஒரு மலை போல. ஏறும்போது வலி, ஆனால் உச்சியில் வெளிச்சம். அந்த வெளிச்சம் முருகனின் அமைதி. அவர் உன்னுடன் இருக்கிறார் எப்போதும். அமைதியில் வலிமை உண்டு, அமைதியில் கடவுள் உண்டு. நீயும் ஒரு நாள் அந்த அமைதியில் அவரை உணர்வாய். இந்த உண்மை உன் மனதை தொட்டதா? அந்த அமைதியை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள். மீண்டும் சந்திப்போம், அமைதியுடனும் அருளுடனும். இந்த அமைதியில் முருகன் உங்கள் இதயத்தில் இருப்பதை உணர்ந்தால், முருகா என டைப் செய்து உங்கள் பக்தியை பதியுங்கள்.